இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்க சொல்றது கரெக்ட். 61 41 இப்போ 25ல இருந்து 18 இருக்காங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சியில ஒரு சலசலப்பு உருவாயிருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்று கூட நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம், விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருப்பதை மறுக்க முடியாது, ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியின் முழக்கம் தான் என்று தொடர்ந்து அந்த சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இப்போ திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி கேட்பது அது ஒரு நியாயமான கோரிக்கை தான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குதா? காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இருக்குதா சார்? இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி இப்ப கிட்டத்தட்ட முழுமையா சரிந்து, அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இருந்த, கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியில் மட்டும் இருந்த காங்கிரஸ் இப்பொழுது அங்கும் மிகப்பெரிய சரிவை சந்தித்து அங்கு ஒரு 3-4 சட்டமன்ற தொகுதிக்குள் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண்பட்டு வெளியேறி விஜயோடு போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழல் குறைந்திருக்கிறது. அதற்கு தர வேண்டிய தொகுதிகளை பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களுக்கு தந்து, பெரியவர் ஐயாவுக்கு மாதிரி எல்லாம் தந்தா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை விட அதில் ஏற்படுகிற வாக்கு சரிவு இழப்பை விட கூடுதலான சதவீதங்களின் வாக்குகளை பெற்று திமுக அணி இன்னும் வலிமை வருவதை நம்ம பாக்குறோம். ஏன்னா காங்கிரஸ் அது ஒரு வேட்பாளர்கள் ஒரு வலிமையா போய் களத்துல வேலை செய்ய மாட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகளை போராடி பெற்றாலும் மக்கள்ல மாநாடு நடத்த மாட்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்த மாட்டாங்க, அரசியல் போராட்டங்களை நடத்த மாட்டாங்க. பல்வேறு அணிகளாகும். அது வாக்கு வங்கி இல்லாம, இளைஞர்கள் இல்லாமல், அது ஒரு பயணிப்பதற்கு தலைமையேற்று பயணிப்பதற்கு தலைமையிலே இல்லாமல் இருக்கிற அந்த கட்சி பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடக்கிற கட்சியாகவும் அதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது தேசிய அளவில் வலிமை இழந்து ராகுலினுடைய ஒற்றைப்பேருடைய மகப்பெரிய போராட்டத்தோடு அந்த கட்சி இப்பொழுது வழிநடத்தப்படுகிறது. ராகுல் என்கின்ற அந்த இப்பொழுது இருக்கிற அவருடைய இருக்கிற அந்த தத்துவ மாற்றம், அரசியல் புரிதல், பார்வை இந்திய தேசத்துக்கு தேவை என்பதை உணர்ந்து மேற்கொண்ட ஜனநாயக சக்தியில கூட காங்கிரஸ் கட்சி வலிமை பெற வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கருதி நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். ஆனா களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதியை உயர்வாக கூடுதலாக பெற வேண்டும் என்பதற்காக மாறுபட்ட கருத்தை முன்வைத்து கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதியை அவர்களுக்கு ஏற்கனவே கடத்தி இருக்கக்கூடும் அந்த செய்தியை. அதாவது நீங்க வாங்கின மாதிரி இத்தனை ஆண்டு காலம் வாங்கின மாதிரி 25, 23, 20 எல்லாம் இனி இருக்காது. அதிகபட்சம் ஒரு 10 தொகுதியில் இருந்து 15 தொகுதிக்குள்ள அவர்களுக்கு ஒதுக்குவதற்கான சூழல் தாயா இருக்கு. ஆகவே அந்த 10 தொகுதியை தான் இப்ப நம்ம மருத்துவரோ மற்ற ஏனைய இயக்கங்கள்லாம் வந்தா அந்த தொகுதியை தான் பிரிச்சு தர போறாங்க. ஆகவே 10 to 15 தொகுதிக்குள்ள காங்கிரசுக்கு தருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் இந்த பயணத்தை தொடர்ந்தால் வாங்குகிற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று உறுதி. ஒரு காலம் அவர்கள் வெளியேறினால் இணைவார்கள் பொதுவாக பேசப்பட்டு வருகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி கூட இவ்வளவு சர்ச்சைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு சிதம்பரம் போன்றோர் சந்தித்ததற்கு பிறகு கிரீஸ் வழங்குற அன்னைக்கு நாங்கள் நம்பகத்தன்மையான கூட்டணி திமுகவுடன் தான் இருக்கிறோம், அங்குதான் குழு அமைத்திருக்கிறோம், அந்த குழுவினர் தான் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் என்று கூறிய பிறகு இன்று கோயம்புத்தூரில் அளித்த பேட்டியில் விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருப்பதை மறுக்க முடியாது, நாங்கள் ஆட்சியில் பங்கு எங்களுக்கு என்று அவர் மீண்டும் கூறியிருப்பதன் மூலமாக அந்த தாவேக்கா கூட அது ஒரு ஆப்ஷன் ஓப்பன்லேயே தான் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கா. ஒருவேளை தாவேக்கா கூட போனால் காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன சார் ஆகும்? திமுகவுக்கு அது பெரிய இழப்பாகுமா? ஏன்னா பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, காங்கிரஸ் வெளியேறினா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. திமுகவுக்கு பலம் இல்லையா? இந்த 2026 காங்கிரஸ் கட்சி இல்லாத திமுக கூட்டணி இந்த தேர்தலை போட்டிட்டா அது திமுகவுக்கு பெரிய பலம். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஏற்படுமாயா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றம்னா அது 2026 தேர்தல். அதாவது அவர் விஜயோடு போனார். அப்ப விஜய் அவங்க பாஜகவே விஜயிடம் காங்கிரஸ் கட்சியை நகர்த்துவதற்கு தான் முயற்சிக்கிறது. பாஜகவின் ஆலோசனையின் பேரில் தான் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் கூட திட்டமிட்டு சில பேர் வேலை செய்யறதை நம்ம பார்க்கணும். எனக்கு அது தெரியும். தமிழ்நாட்டுல பல பேர் இன்று காங்கிரஸை விஜயிடம் நகர்த்துவதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து பாஜகவின் பி டீமாக பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லா இருந்து வேலை செய்யறதெல்லாம் எனக்கே ரொம்ப நெருக்கமா தெரியும். ஆகவே அவர்கள் காங்கிரஸை ஒழிப்பதற்கு பாஜக எப்படி நீங்க முக்து பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்றாங்கல்ல, அதை தமிழ்நாட்டுக்கு நகர்த்தி காட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அது திமுக சொல்றீங்க. காங்கிரஸ் தாவேகா கூட 0 தான் கிடைக்கும் சொல்றீங்களா சார்? உண்மையிலே உறுதியா 100 விழுக்காடு. நான் ஏற்கனவே எந்த கருத்தை பதிவு பண்ணி இது வரைக்கும் பிழை ஆனதில்லை.
இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் வந்து ஒரு 15 தொகுதிகளை பெற்று அல்லது 12, 13, 10 தொகுதிகளை திமுக அணியில் பெற்றால் கூட 10 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள இருப்பாங்க. 15 பெற்றால் 15 இருப்பாங்க, 18 பெற்றால் 18 இருப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோடு போய் 60 தொகுதி, 70 தொகுதி, 100 தொகுதி வாங்கினால் கூட முழுக்க எல்லாரும் வைப்பு தொகை இழப்பாங்க. அது மட்டும் இல்லையா, அந்த நிக்கிறதுக்கு வேட்பாளர் யாரு இருக்கா காங்கிரஸ்? இப்ப நீ இவங்க வந்து ஒரு 30, 40, 50 சொல்றாங்க. 60 தொகுதி வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சியில நீங்க மயிலாடுதுறையில சுதா மேடம் பட்டம் கேட்டு இருந்தாங்கல்ல, நாடாளுமன்றத்துல இவர்கள் தொகுதியை பெற்றுட்டாங்க. வேட்பாளரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் பட்ட பாடு இருக்குல்ல. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே கடைசி நேரத்துல வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுதுதான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில சகோதரி மூத்த வழக்கறிஞர் சுதா அங்க பணம் கட்டுறாங்க. அது வரைக்கும் அவர்களால் வேட்பாளரே அறிவிக்க முடியாம கடுமையான நெருக்கடிக்கு பிறகு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்பவும் மக்கள் அவங்களுக்கு தான் ஆதரிச்சாங்க. ஆகவே இவர்கள் கூடுதல் எண்ணிக்கை வேட்பாளர்களை பெறுவது, ஏற்கனவே 35 இடங்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று அதிமுகவோடு முழுமையான வெற்றி வாய்ப்பை இழந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். ஆனா கணிசமான இப்ப பாருங்க 6 தொகுதிகள் விட்டு 4 தொகுதிகள்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. அப்ப அது திமுக அணியில் இருந்து சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் அணியின் வெற்றி கூட்டணியில் இருப்பதால் எண்ணிக்கையை குறைவாக பெற்று கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே 10 தொகுதிகளை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் திருமா 2021 வெறும் 8 தொகுதிகளை பெற்று ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது திருமாதான் வெற்றி பெற்றார். ஆனா இன்னைக்கு நீங்க 6 தொகுதிகளை பெற்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் அரசியலில் அறிவு சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு என்பதை காங்கிரஸ் உணர வேண்டும், உணரும் என்று நான் கருதுகிறேன்.